பயங்கரமான லாபம். $400 மில்லியன் நெட்வொர்த்தோட இருந்த ஒரு கம்பெனி அந்த 3 படம் கழிச்சு எல்லா மூவிஸும் ஃபெயில்யூரா தர ஆரம்பிச்சது. 1996ல ஃபுல் பேங்க்ரப்சி. அந்த கம்பெனியோட ஸ்டாக் நேரா ஜீரோக்கு போச்சு. Amazonன்றது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த Amazonோட முக்காவாசி வளர்ச்சி வந்ததே Amazon வெப் சர்வீசஸும் Amazon பிரைம் மூலமாவும் தான். அண்ட் அது 2மே Amazonோட முடிவெடத்துல தான் ஆரம்பிக்குது. Amazon, Facebook, Apple இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் ரேட் 0.1, 0.2, ஜஸ்ட் 2% அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா அந்த கம்பெனிஸ் தராத லாபமும் இல்ல, அந்த கம்பெனிஸ் பார்க்காத சக்ஸஸும் கிடையாது. ஆனா அந்த கம்பெனியில வேலை செய்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோட வால் முடிவு வரைக்கும் தள்ளுறாங்க. அதுதான் அந்த கம்பெனிஸ இந்த இடத்துல நிறுத்த வச்சிருக்கு. Amazon Fire Stick மாரியும் இல்லைன்னா Amazon பேசிக்ஸ் மாரியும் பலவிதமான ப்ராடக்ட்ஸ்ல Amazon தோத்தா தப்பே இல்லை. ஆனா அவங்க எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்கை எடுத்துட்டே போறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்ய போற அந்த ஒரு விஷயம் அவங்க அதோட வால் முடிவில் கண்டுபிடிப்பாங்க. ஒன்றுத்தோட முடிவு தான் எல்லாத்தையுமே மாற்றும். ஜார்ஜ் சாரோஸ் ஒரு தடவை சொன்னார், நீ தப்பா இருக்கியா சரியா இருக்கியான்றது முக்கியம் கிடையாது, நீ தப்பா இருக்கும்போது எவ்வளோ இழக்கிற, சரியா இருக்கும்போது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். நம்ம கேலக்சியில் 100 பில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. ஆனால் அதில் உயிர் வாழ முடிஞ்சு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை செய்ய முடிஞ்சது நம்ம தான். இந்த பூமியோட பிறப்பே ஒரு பெரிய வால் முடிவோட இடத்துல தான் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மளால இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியுது, இதை ஒரு ஆடியோ புக்காக நம்மளால கேட்கவும் முடியுது. இப்போ நம்ம சந்தோஷமா இருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்றத பற்றி பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். கோட்பாடு 7, விடுதலை. நம்ம நினைச்சா நம்மளோட நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் நம்ம காசு நமக்கு தர்ற வட்டி. இன்னைக்கு நீங்க காத்தால எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களால எது வேணாலும் இந்த வாழ்க்கையில செய்ய முடியும்னு நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் அப்படின்றது ஒவ்வொரு ஆளை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் பொறுத்து மாறும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அந்த சந்தோஷம்ன்ற நெருப்பை ஊட்டுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும்னு இருக்கிற ஒரு சுதந்திரம். நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்சபடி செய்யறதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் காசு உங்களுக்கு தர்ற வட்டி. 1910ல ஆங்கஸ் கேம்ப்வெல் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்கீசோஃபனியா இது இருக்கிற மக்களை பற்றி நிறையவே படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிக்கும்போது த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்க எவ்வளோ காசு வச்சுருந்தாங்க, அவங்க எவ்வளோ அந்தஸ்தோடு வாழ்ந்தாங்க, அவங்க ஏழையா பணக்காரங்களா இல்லை யார் அவங்கள வளர்த்தாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் அவங்கள சந்தோஷமாக வச்சுது. அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அவங்க கையிலையும் அவங்க கட்டுப்பாட்லையும் இருக்குன்றது தான். அவங்களோட சம்பளம், வீடு, ஏன் அவங்க கிட்ட வீடே இல்லைனா கூட இந்த ஒரு காரணம் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருந்தது. காசு ஒன்றை வச்சு நம்மளால் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் காசு ஒரு முக்கியமான விஷயத்தை தந்தது.